அதுக்குதான் நளின் ஜெயதிஸ் சொல்றாரு, நாமல் ஜனாதிபதி தேர்தலுக்கு வருவதற்கு முன்ன தேசிய பட்டியல் இல்லாம அம்பாந்தோட்டையில வெற்றி காட்டட்டும். சிரந்தி ராஜபக்ச இருக்காங்களே, அவங்க தான் விகாரமாதேவியா. இந்த காலத்தின் விகாரமாதேவி இவங்க தான் அப்படின்னு அடிச்சு விடுறானுங்க. தொட்டகை முன்னூறுக்காரு விகாரமாதேவி இருக்காங்க. இப்போது நீதிமன்றம் முதற்கட்டமாக சில விடயங்களுக்கு இடைக்கால தடை உத்தரவு விதித்திருக்கின்றது. கட்சி சீல் வைக்கப்பட்டிருக்கு. முனீர் என்ற ஒரு நாடாளுமன்ற ஒரு என்பிபி பசில் ராஜபக்சவோடு சேர்ந்து முன்னாள் அமைச்சர் போட்ட கூத்து எல்லாம் தெரியும். முனீர் குபீர். இந்த வருஷம் பல பேரு, கடந்த காலங்கள்ல டாப் லெவல்ல பேர் சொல்லப்பட்ட பல பேரு கம்பி என்னும் நிலை உருவாகத்தான் போகுது. அது உறுதியா சொல்லிட்டாரு ஜனாதிபதி. ஸ்விஸ் பெர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்து கொண்டிருக்கிறது. அழையுங்கள். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த பழக்க வழக்கம் கூடாது. ஒரு ஆள் சொன்னா நல்ல பிள்ளையா இருக்கணும். சுவிஸ்ல இருக்கிற மயசன்னன் டுசன் மாநிலத்தை மயசன்னன் டிஷர்ட் போட்டு ப்ரோக்ராம் செய்யணும். நீங்க தான் ப்ரோக்ராம் செய்யறது புலாக்குள்ள ஏன்னா டிஷர்ட் போடலன்னா என்னட்ட வர கேக்குறீங்க. என்ன அவருக்கு கூட பயம் இல்லையா? அவருக்கு ஸ்ரீலங்கா வரக்குள்ள உங்களை முழு பேரும் தேடி தேடி கலவு சொல்றாங்க. உடனே நம்ம டிப்டாப்பா தெரியும் தானே. நம்ம தெரியும் தானே. இப்ப உதாரணம் மீன் கடைக்கு போறண்டாலும் இப்படித்தான், மரக்கறி வாங்க போறண்டாலும் இப்படித்தான். ஏதோ மைண்ட்ல ஓடுது போல வேற கதை. ஆமா 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 ஆமா. இப்ப அதுக்கு போதும் நான் சொல்றேன். இன்னைக்கு சனிக்கிழமை தானே. இன்னைக்கு சனிக்கிழமை இப்ப இலங்கையில எல்லாம் கொஞ்சம் அப்படி ஓய்வா தான் இருப்பாங்க, ஆஃப் டே. இப்ப நானும் கொஞ்சம் ஓய்வா இருக்க டீச்சரோட வந்திருக்கேன், அவ்வளவுதான், வேணும்ல. கேளுங்க பதில. நாளை ப்ரோக்ராம்ல கண்டுட்டு நீங்க கேட்க கூடாது. ஓகே ஓகே சரி. இப்ப என்ன ஒரு ஆள் அங்க ஒரு மார்க்கெட் போறார், முச்சக்கர வண்டியில போறாரு. போற நேரமெல்லாம் இவர்கிட்ட ஆட்கள் சொல்றாங்களா, ஐயோ நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம், எங்களுக்கு நாட நீ கேட்கலாம். அவர் தான் நாமல் ராஜபக்சே ஆக்குறதுக்கு இவர்கிட்ட கேட்டவன் எவன் என்று கேட்டேன். உண்மைதான். யாரப்பா இவர்கிட்ட கேள்வி கேட்டது, யாரு வீட்டு சொன்னது அப்படின்னு நம்ம போய் கேட்கணும். அந்த வகையில் இந்த SLPP இருக்க திஸ்ஸகுட்டி தான் நான் போட்டோ பாக்குறீங்க. இவர் தான் நாமல் ராஜபக்சே. எப்படியாச்சும் நம்ம ஜனாதிபதி ஆக்கிடணும், ஜனாதிபதி ஆக்கிட்டு அவர் மூலமா நம்ம வாழ்க்கையை ஓட்டுக்கிட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு டாக்கெட்ல இருக்க பல பேர்ல இவரும் ஒருத்தர். திஸ்ஸகுட்டி. அப்ப குட்டி வந்து இப்ப ஆட்டோல போற நேரம் ஆட்டோக்காரர் சொல்றாரா, மாத்தையா பாருங்க மாத்தையா, தெரியாம நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம், அன்ரோக்கு நாட்டை கொடுத்து ரொம்ப கவலையா இருக்கு, எங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, நாமல் ராஜபக்சே நீங்க எப்படியா ஜனாதிபதி ஆக்குங்கன்னு அவர் சொல்றாங்க. அதே மாதிரி இவர் அப்படியே அந்த ஆட்டோல போயிட்டு இருந்தாரா ஃபிஷ் மார்க்கெட்ல போயிட்டு மீன் வாங்க பேசிக்கிற நேரம் அங்கேயும் பேச்சு அடிப்படைதான். அரசாங்கத்தை பத்தி தான் பேச்சா. என்ன சொல்றாங்க, பிழை செய்து விட்டோம் மாத்தையா, அதை வேகமாக சரி செய்யணும், நாமல் ராஜபக்சே எப்ப ஜனாதிபதி ஆவாருன்னு ஃபிஷ் மார்க்கெட்ல கேட்கிறாங்களா. சரி, ஃபிஷ்ஷை வாங்கிட்டு மரக்கறி கடைக்கு போனா மரக்கறி கடையில பேசுறாங்களா. அப்போது சுற்றியிருந்த எல்லாரும் நாங்கள் பிழை செய்து விட்டோம், என்ன பண்ணலாம் மாத்தையா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப போற இடத்துல இவர்கள் நாமல் ராஜபக்சே எப்ப ஜனாதிபதி ஆகும் கேட்கிற மாதிரி சொல்லிக்கு இருக்காப்புல. நீங்க கேமரா யூஸ் பண்ணு, கேமரா போட்டோ எடுக்கிறீங்க தானே, இந்த குட்டியில போட்டோ எல்லாம் பார்த்தா ரியலா அல்லது ஆர்டிபிஷியலா இருக்கு உங்களுக்கு அந்த எடுத்து. இப்ப இது வந்து யாரோ இப்ப எடுக்கலாம், நான் போயிட்டு எங்களுக்கு மரக்கறி வாங்க போகலாம், ஹோட்டல்ல போகலாம், எங்க நிக்கலாம். ஆனா பேசுறதை இவர் வந்து போட்டோ எடுக்கல, அதுதானே பிரச்சனை. இவரை போயிட்டு மரக்கறி வாங்குறது, மீன் வாங்குறாப்புல, இதெல்லாம் செய்யறாரு, ரைட், ஓகே. யார் உன்ட்ட வந்து பேசுனது, யார் இதெல்லாம் உன்ட்ட கேட்டது, அதை சொன்னா தானே உண்மை நம்புவாங்க. அதெல்லாம் இங்க இல்ல. ஃபிஷ் மார்க்கெட் போறதும் மரக்கறி கடைக்கு போறதும் சரி. உடனே இன்னும் ஒன்றை தொடங்குவாங்க. சரி, இதுதான் நீங்க புலன்றீங்க. அப்ப நீங்க அனுரோட ஆக்கலாம், அனுரோக செருப்பு தூக்குறீங்களான்னு கேட்பாங்க. சரி, ஓகே. அதுக்கு நான் சொல்றேன், லால்காந்த வந்து புறக்கோட்டை பகுதிக்கு போயிருக்கிறேன். அவர் கலிசனுக்கு துணி வாங்கத்தான் போற மாதிரி தான் போடுறாங்க. ஆனா அவரோட போட்டோவை பார்த்தா அவர் பார்க்காம அடிச்ச சொட் தான் அதை நான் நினைக்கிறேன். கெசுவல் சொட் மாதிரி தான். உடனே கீழே வந்துட்டு நீங்க எல்லாரும் அனுரோவுக்கு இங்க வந்து அது இல்ல, புலண்டா புலதான், அனுரோ புலண்டாரு நாங்க புலண்டு சொல்லி ஆறு புலண்டாலும் புல. இப்ப சரியா நடக்கணும், அவ்வளவுதான். சிஸ்டம் வேணும், சரியான சிஸ்டம்ல இருக்கணும்.
பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும், அவ்வளவு. இப்ப அடுத்த பிரச்சனை தெரியுமா டெல்சா? என்னது? இப்ப இந்த போட்டோக்களை போட்டு எப்படியாவது சோசியல் மீடியால எங்கேயாவது கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிடுவோம் பாக்குறேன். அசைகிற மாதிரியே காணல. என்ன போட்டோ போட்டு 1 ஹவர்ல கமெண்ட் பாக்ஸ க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இல்ல, ஆமா அதுவும் நடக்குது. குட்டி நல்ல வேலை. ஆனா மினுசு கெமத்தின அது ராமராஜ புக்ஸ் இருக்கு. எப்படின்னா அவர் போஸ்ட் போடுவார், இப்ப தெரியும். இப்ப இந்த போஸ்ட் வந்து நமக்கு நல்லதுதான், ஆனா பாக்குற எல்லாருமே இப்படியே ஹாஹா ரியாக்ஷன் போட்டுருவாங்க, சிரிப்பு ரியாக்ஷனை கூட போட்டுருவானுங்க. நாங்க வந்து அந்த கவுண்டிங்க மறைச்சிருவோம், ஹைட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அதை ஒழிச்சிடுறது, மறைச்சிடுறது, யாருக்கும் வெளியே காட்டாது. ஆனா அதுல அதிகமா இருக்கிறது வந்து சிரிக்கிற ரியாக்ஷன் தான் அதிகமாவே இருக்கும். இப்ப நீங்க பாக்குறீங்க இந்த போஸ்ட் எல்லாம், அது அப்படித்தான் இருக்கு. இவங்களா மாத்திக்குவாங்க, கமெண்ட்ஸ் பண்ண முடியாது, அவங்க நினைச்ச மாதிரி தான் கமெண்ட்ஸ் பண்ணலாம். சிரிப்பு ரியாக்ஷன் எத்தனை வந்திருக்குன்னு பார்க்க முடியாது, அவங்க நினைச்சாதான் பார்க்கலாம். அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் மாயாஜாலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதுதான் நளின் ஜட்ஜஸ், அதுக்குதான் நளின் ஜட்ஜஸ் சொல்றாரு, நாமல் ஜனாதிபதி தேர்தலுக்கு வருவதற்கு முன்ன தேசிய பட்டியல் இல்லாம அம்பாந்தோட்டையில வெற்றி காட்டட்டும். எலெக்ஷன்ல நின்று அம்பாந்தோட்டையில அவங்க மக்கள் தேர்தல் ஓட்டு போட்டு இவரை பார்லமெண்டத்துக்கு அனுப்பணும், அதுக்கு பிறகு ஜனாதிபதி ஆகிறத பார்க்கலாம்னு சொல்றாப்புல. நலிந்த ஜேதிச ஒண்ட மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சிங்கள மக்களுக்கு மறதி நோய் இருக்குது. அத நலிந்த ஜேதிச மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நலிந்த ஜேதிச சொன்ன மாதிரி நாடாளுமன்றம் இன்னும் காத்திருக்க ஒண்ணும் இருக்குது. 5 வருடங்கள் நிறைவு பெறணும். மாகாண சபையோ இல்ல உள்ளூராட்சி சபை தேர்தலையோ போட்டியிடுறதா இருந்தால் இந்த மக்கள் வாக்களிப்பாங்க. சிங்கள மக்களை பொறுத்தவரையில அவர்கள் துட்ட கைமுணு நவீன துட்ட கைமுணுவை தான் பிடிச்சி வீட்டு அனுப்பினவங்க. அது மட்டும் இல்ல, இப்ப அந்த டைம் நவீன துட்ட கைமுணு இப்ப சிரந்தி ராஜபக்ச இருக்காங்களே, அவங்கதான் விகாரமாதேவியா, இந்த காலத்தின் விகாரமாதேவி இவங்க தான் அப்படின்னு அடிச்சு விடுறானுங்க. துட்டகை முழு இருக்காரு, விகாரமாதேவி இருக்காங்க, என்னத்த சொல்ல. அன்னைக்கு விகாரமாதேவியை போட்டுதான் அந்த நச்சுக்கிறாங்க. அந்த விகாரமாதேவிக்கு அந்த கார்ல இறங்கி அன்னைக்கு எஃப்சி அடிக்கி வைக்க முடியல, போட்டு நசுக்கி கடைசியில விகாரமாதேவி செயல செக் பண்ணது இருக்கான்னு. மாலை தீனாவது அப்படி ஒரு நிலைமை இங்க இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. விகாரமாதேவியா, துட்டகை முனுவா, ஐயோ கொஞ்ச நாள் சூ நடத்துனாங்க, கொஞ்ச நாளா மிருக காட்சாலையாவா என்னத்த சொல்ல. ஆனா இப்ப நாங்க வந்து இப்ப நம்மளா இது வந்து நாங்களா எங்க இயக்கி இந்த விஷயமெல்லாம் பேசுறது இல்ல. சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நானும் தமிழோட சொல்லணும் உட்காந்து இந்த ஒரே தரப்பா அடின்னு அடிக்கிறோம். தயவு செய்து மக்களே கோச்சிக்காதீங்க, நாங்க எங்க கண்டென்ட் வந்து நாங்களா கிரியேட் பண்றது இல்ல, மக்கள் இல்ல, மக்கள். ஆமா அது சரி, சிறுகுழு ஒரு சிறு தரப்பு ரைட். இப்ப தரப்பு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு, நாங்க வேணும்னே பிளான் பண்ணி செய்யறோம் இல்ல. சோசியல் மீடியாவுல நீங்களா கிளப்பி விடுறதுதான் நம்ம கைக்கு வந்துருது. அப்படி ஒண்ணுதான் இன்னைக்கு வந்துச்சு. ஒருத்தர் வந்து நெல்லி அடியில ஒரு பேனர் கட்டுறாரு. இந்த பேனர் வந்து ரொம்ப மும்முரமா கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப அதன் அடிப்படையில அது யாரு கட்டுனா, இளைஞர் அணி யாழ் மாவட்டம் இலங்கை தமிழரசு கட்சி. இப்ப இதுல என்னன்னா, பார்லமெண்ட் உறுப்பினர் சாணக்கியனுக்கு வாழ்த்து சொல்றாங்க. சாணக்கியன் பார்லமெண்ட் உறுப்பினர் அவர்களுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வெற்றிகரமான சேவைக்கான நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்னு போட்டிருக்காப்புல. நல்ல சந்தோஷமா இருக்குன்னா நான் நினைக்கிறேன் இதுதான் ஃபர்ஸ்ட் பேனல். இப்ப ஒரு கட்சியிலுக்குள்ளேயே இப்ப ஏற்கனவே இருந்தவர் வந்து ஸ்ரீதரன் இந்த பதவியில, அவரும் தமிழரசு கட்சியில ஒருத்தரை நீக்கிட்டு அதே கட்சியில இன்னொருத்தரை அந்த இடத்துக்கு அமர்த்தி இருக்காங்க. அப்ப அவருக்கு இந்த மாதிரி பேனர் கட்டல, இப்ப இவருக்கு கட்டுப்படுத்துங்கிறத சோசியல் மீடியாவில காட்சிக்கிறாங்க. இப்ப இந்த போஸ்ட்ல கூட சொல்லப்பட்டிருக்கு, ஒரே கட்சியில் ஒருத்தரை வீழ்த்தி ஒருவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் இழிவான செயலை பாரம்பரிய கட்சியின் இளைஞர் அணி செய்திருப்பது கவலை அளிக்கிறது. இந்த போஸ்ட்ல தான் போட்டிருக்கு, நாங்க சொல்லல. அப்ப தான் அவரோட போஸ்ட் இருக்கு. என்ன நினைக்கிறீங்க இப்ப இதெல்லாம் பத்தி, என்ன நடக்குது? நீங்க தான் தொடர்ந்து பேசுவீங்க, உங்களுக்கு தான் அது தரப்பு வந்து தமிழரசு வேண்டும் என்று அடிக்கின்றார். நாங்க ஆறு அடிக்கலன்றத மட்டும் இது ஏதோ திங்கட்கிழமை ஏதோ முடிவெடுத்து செவ்வாய் அப்படித்தான் அறிவிக்கப்பட்டது. புதன்கிழமை 4ஆம் தேதி சுதந்திர தினம் நடந்தது இல்லையா? இந்த அறிவிப்பு வந்து எல்லாம் சும்மா அது நோமலா நடக்கிறாரே விட்டுட்டாங்க. ஒரு சன்மானமும் பேனருக்குரியது, அவர்களுக்குரியது. இப்படி செலிப்ரேஷன் ஒன்று செய்யுங்க ஒன்று சொல்லி உத்தரவு. இந்த இளம்
இளம் தலைவர் தரப்புல இருந்தா விட்டுருக்கு. மட்டக்களப்பு மாநகர மேயர் பிரச்சனை பெரும் பாவம். அந்த ஆள் ஏற்கனவே கொடியேத்தி போட்டு முழிச்சு கொண்டிருக்க. அவர் பார்த்தாரு இதோட நம்மட பிரச்சனையை மறைச்சிடோன்னு அவர் சாக்லேட்டும் சுவிங்கமும் கொடுத்தாராம். அந்த சாக்லேட் வாங்கினாக்கள் 2 கேட்டா 1 மூட்டை போய் கொண்டு தாண்டாராம். இதெல்லாம் மேலிடத்து உத்தரவு. மேலிடத்து உத்தரவுல நடந்திருக்கு. அப்ப பாத்துக்கங்க. இப்ப நீங்களா தான் தாரீங்க, நம்ம ஒண்ணும் செய்யலப்பா. சோசியல் மீடியா நீங்களா செய்யறத சோசியல் மீடியா 4 பேர் பேசிக்கிறாங்க. நாங்களும் நம்ம டீ கடையில வந்து நாங்க பேசிக்கிட்டு கடையில பலதும் பத்தும் பேசுவாங்க. ஆமா. டில்சான் ஓ இன்னும் ஒரு சம்பவம் நடந்து கொண்டு பாத்தீங்களா? என்ன இது ஒரு என்ன பிரச்சனைனா சொப்பன சுந்தரி மாதிரி வந்துட்டு அந்த காட்சி. ஆமா 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 ஏற்கனவே நாங்க சொல்லியிருக்கோம். அதே லெவல்ல அதை விட மோசமா இப்ப போய் கொண்டிருக்குது. அப்படியும் இந்த டிசம்பர் கடையில அந்த கட்சிக்கு இறுதி சடங்கு நடக்கும் நினைக்கிறேன். இப்போது இந்த கட்சியை முடக்குவது தொடர்பில் நீதிமன்றத்தில் வலுவான விவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்போது இடைவேளைக்காக நீதிமன்றம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. தகவல் எங்கே வந்துருச்சு? உங்களுக்கு ஏதோ ஒரு தகவல் வந்திருக்கு. மேலதிக தம்பி இது டீ கடையில கதைக்கிறது ஐயா. நீ சும்மா கிடந்து இதுக்குள்ள குறுக்கால மறுக்கால ஓடி தெரியாத. கொஞ்சம் பொறுங்க. கொஞ்சம் பிறகு நீதிமன்றம் அந்த மதிய இடைவேளைக்கு பிறகு கூடக்குள்ள டில்சான் வெளியில் வந்து சொல்வார், இப்போது நீதிமன்றம் முதற்கட்டமாக சில விடயங்களுக்கு இடைக்கால தடை உத்தரவு விதித்திருக்கின்றது. கட்சி சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. கற்பனையில நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்க சொல்றோம். டீ கடையில கதைக்கிறோமப்பா. இதை சும்மா டில்சான கண்டுட்டு கேட்கிறேன். அப்ப உடனே அங்கால இன்னும் வரும், எங்களுடைய சட்டத்திரணி ஜனாதிபதி சட்டத்திரணி களமாடுவதற்காக தீவிர கலந்தாலோசனையில் இருக்கிறார். என்னடா என்ன பிரச்சனை? அந்த கட்சிக்குள்ள வழக்கு போட்டவன போட வைக்கிறதும் அந்த கட்சி தான். வழக்கு போட்டுறோம். அது சரியா? வழக்கு தாக்கல் செய்தவருக்கு விருந்து வைப்பதில் இளம் தலைவர் கொழும்பு பிரதான விடுதியில் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். பிரபல விடுதியில் நடக்குது. இதெல்லாம் இப்ப செய்தியா வரும். தயாரா இருங்க. சொல்றேன். இது நேற்று பின்னரும் டில்சான் போனதுக்கு பிறகு டீ கடைக்கு வந்த கந்தசாமி என்ன சொல்லி போட்டு போனது. அப்படியா? தமிழர் செங்க டில்சான காணலண்டு. டில்சானுக்கு ஒரு வேலை இருக்குண்ட. அப்ப நாங்க நான் என்ன சும்மா எனக்கு என்ன செய்யலான்னு இல்ல டில்சான் தான் இங்க கவரேஜுக்கு போலாம் கொழும்புல, நீங்க வாரண்டா அதுக்கு வேற செலவு. அதால டில்சானுக்கு ஒரு செய்தி ஒன்று இருக்குன்னு கந்தசாமி என்ன சொன்னார். முனீர் என்ற ஒரு நாடாளுமன்ற ஒரு என்பிபி பசில் ராஜபக்சவோடு சேர்ந்து முன்னாள் அமைச்சர் போட்ட கூத்து எல்லாம் தெரியும். முனீர் குபீர கண்ணனே ரிசார்ட் அவரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன சொன்னது. ரிசார்ட் எழும்பி ஒரு பசில் ராஜபக்ஷ அவர்களுடன் இந்த நாட்டில் உள்ள அனைவரும் அறிந்த விடயம். பசில் ராஜபக்ஷ அவர்களுடன் இணைந்து எவ்வாறு என்னென்ன விடயங்களை மேற்கொண்டார்கள் என்பது இன்று மக்கள் சமூக வலைத்தளங்களிலே மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். கஜேந்திரகுமார் சொல்லிச்சு, நீங்க தெளிவா சொல்லுங்கப்பா. வன்னியில இருந்து ஆரண்டு இங்க செல்வம் அடைக்கல் நானும் இருக்கிறாரு. செல்வம் அடைக்கல் ஒரே சந்தோஷம். அவர் இருக்கா. இந்த வீடியோ நீங்க இப்ப பாக்கலாம். செல்வம் அடைக்கல் கௌரவ பிரதி அமைச்சர் முனாஃபர் முனீர் அவர்கள் சொன்ன ஒரு சில கருத்துகள் உண்மையிலே நான் நினைக்கிறேன் கௌரவ ரிஷாத் பதுதீன் சம்பந்தமாக தான் குறிப்பாக சொன்னவர். பக்கத்திலே இருக்கிறவரும் மன்னார் மாவட்டத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் கொந்தளித்து கொண்டிருந்தவர். அவருடைய தலையில அதையும் சேர்த்து விடப்போவதாண்டு அவருக்கு ஏற்கனவே கணக்கு பிரச்சனை இருக்கு. இதையும் தண்ட தலையில போடக்கூடாதுக்காகத்தான் அவர் அதை சொன்னார். நீங்கள் பேரை சொல்லி இருக்கணும். அது இருக்குது. இதுக்கு நடந்தது நீ என்னத்தை சொல்ல போறாங்க. இப்ப பசில்ற பிரச்சனையில ஆரம்பி சிக்கப்புறாவும் தெரியாது. அதையும் பார்ப்போம். அதான் இப்ப சொல்றாங்க. இப்ப நேற்று கூட பார்லிமெண்ட்ல பேசும்போது நிறைய பேர் சொன்னாங்க, ஜனாதிபதி ஒரு கண்டியில போய் ஒரு விஷயம் சொன்னாரு. என்னன்னா, இந்த வருஷம் அந்த ஜனாதிபதி உரை வந்து இந்த வருஷம் 2026 அப்புறம் இனி அரசியல் பண்றவங்களுக்கு பிரதானமா இந்த ஊழல் மோசடி, அப்புறமா என்ன வங்குரோத்து நிலை, ரைட், வேற இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு உங்களுக்கு அரசியல் பண்ண முடியாது. அதுக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். இந்த பிரச்சனையெல்லாம் இனி வராம தடுக்க போறது நாங்க தான். எங்களுக்கு அப்புறம் தேர்தல்கள் நிக்க போறவங்களோ, ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறவங்களோ, எதிர்த்தரப்புல இருக்கவங்களோ இந்த வங்குரோத்து நிலை, ஊழல் மோசடி இது வச்சு யாருமே அரசியல் பண்ண முடியாது. இவங்கள்ட்ட இருக்க ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா, ஒரே ஒரு விஷயம்,
இப்ப எதுவுமே பேசுறதுக்கு இல்ல, எதிர்த்தரப்புக்கு எதுவுமே ஒரு டாபிக் இல்லாத நட்சத்திரத்துல அவங்க கைக்கு எடுக்கிற ஒரே ஒரு விஷயம் தான் இனவாதம், மதவாதம். இப்ப அதுதான் கையில் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுவும் இந்த வருஷத்துக்குள்ள நிப்பாட்டப்படும் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்து அதுக்கு பிறகு டில்சான் வாங்கலாம் போராடுறது எப்பா 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 ஒரே ஓட்டம். அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் ஒரு கொஞ்சம் பேருக்கு சங்கூது பட போகுது லிஸ்ட் அதான் சொல்றாரு. இந்த வருஷம் பல பேருக்கு எதிராக, அதாவது இதுவரை பொறுமையா பார்த்துக்கிட்டு இருந்தோம், ரைட், ஓகே, இனி விசாரணைகள் தீவிரப்படுத்தப்படும், ஒவ்வொன்றுக்கும் ஆக்ஷன் அதிரடி எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இந்த வருஷம் பல பேரு, கடந்த காலங்கள்ல டாப் லெவல்ல பேர் சொல்லப்பட்ட பல பேரு கம்பி என்னும் நிலை உருவாகத்தான் போகுது. அது உறுதியா சொல்லிட்டாரு ஜனாதிபதி. அதே மாதிரி சொல்றாரு, எங்களுக்கு டித்வா பேரிடரால பாதிக்கப்பட்ட அந்த நாட்டு திரும்ப கட்டி எழுப்புறதுக்கு சாதாரண சட்டம் பத்தாது, அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கணும், அவசர கால சட்டம். அதனால தான் போடப்பட்டுச்சு. அந்த அவசர கால சட்டத்தை வச்சுக்கிட்டு தான் எங்களுக்கு முன்னோக்கி போக முடியும். அதை சில பேர் எப்படி பயன்படுத்தினாங்கன்னா, அவசர கால சட்டத்தை வச்சு நாங்க மத ரீதியான இன ரீதியான பிரச்சனைகளை உருவாக்குறோம், அடக்குறோம், ஊடகங்களை அடக்குறோம். அதெல்லாம் நடந்துச்சுதான் கடந்த ஆட்சிகள்ல அது நடந்துச்சு. ஆனா இப்ப போடப்பட்ட அவசர கால சட்டத்துல எங்களுக்கு இதுகளை செய்யறதுக்கு வரல, நாங்க செய்யவும் மாட்டோம், எங்களுக்கு அப்படி ஒரு தேவையும் இல்லை. நாங்க நாட்டை கட்டி எழுப்புறதுக்கு, விரைவா கட்டி எழுப்பணும்னா எங்களுக்கு அவசர கால சட்டம் தேவை, ரைட், அதுக்காகத்தான் நாங்க போட்டிருக்கோம்னு தெளிவா சொல்லிருக்காரு. சோ இந்த வருஷம் பல சம்பவங்கள் உறுதிப்படுத்தி இருக்காரு ஜனாதிபதி அன்ரோ குமாரசானாயக்க. பாக்குறதுக்கு நாங்க ரெடியா இருப்போம், டீ கடையில உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். அதோட எனக்கு இப்ப இன்னொரு யோசனை போது நலிந்த சொல்லிவிட இந்த வருஷம் மாகாணசபை தேர்தல் இல்ல, வார வருஷம் உண்டு. இப்ப நான் நினைக்கிறேன் அதுல சில வேளை டிட்வா புயல்ல வீடுகள் பாதிக்கப்பட்டது, இங்கால சில வீடுகள் பூட்டுப்பட போகுது போல இருக்குது. ஓ, வீடுகள் பூட்டப்பட போகுது, விளங்கிருச்சு. சங்குதான் உதவ வேண்டி வர போகுது. சங்கு, ஓ சங்கு உதவ, ஓகே. வீட்டுக்கு வெளியில வந்து வீட்டை பூட்டி போட்டு, வீட்டை ஒண்ணு செய்யல, நெருக்கடி கூட என்ன செய்யணும், வீட்டை பூட்டி போட்டு வெளியில நாயை கட்டி போட்டு சங்கெடுத்து உதவ வேண்டியா, நாயை கட்டி போட்டு சங்கு உதவ. சரி, ஓகே. ஒற்றுமையே பலம், ஒற்றுமையே பலம். கட்சி அப்படித்தான் சொல்லுது, கட்சி அப்படித்தான் சொல்லுது. பட்டதாரிகள் போராட்டம் சக்சஸ், மீனவர் போராட்டம் சக்சஸ். வட மாகாணத்தில் இருக்கிற மீனவர் நாளும் பொழுதும் தங்களுக்கு பாதிப்புன்னு ரோட்ல கண்ணீர் ரத்தத்தோட இருக்கிறாங்க. அத போய் என்ன பேர் உங்களோட எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ், அத போய் பாக்குறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. ஆனா ஜனாதிபதி செயலத்துக்கு முன்னுக்கு நீங்க எனக்கு அவருக்கு தெரியுது ஒரு தரம் வாக்கு போடலன்னு தெரியும், நீங்க வாக்கு போடாட்டி நான் உங்களோட இல்ல. இதே மாதிரி இப்ப பாடசாலை அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், ரைட், டீச்சர்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களோட ப்ரொடெஸ்டுக்கு போயிட்டு இவர் என்ன செஞ்சாருன்னா, எங்களுடைய ஆட்சி, எஸ்ஜேபியினுடைய ஆட்சி, இந்த மாதிரியான போராட்டங்கள் நடக்காது, நடக்க விடமாட்டோம், நடக்கிறதுக்கு எந்த வித வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு நாங்க எல்லாத்துக்குமான தீர்வை கொடுத்துடுவோம். நான் இப்ப என்னோட ரத்தத்துல எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சஜித் பிரேமதாஸ் சொன்னாரு. ரத்தத்துல, ஆனா ரத்தத்துல எழுதும்போது நல்ல நேரம், அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லியாகணும். சஜித் பிரேமதாச மாத்த ரத்தத்தை வீணாக்கல அவங்க. அதுக்கு சஜித் பிரேமதாச மாத்தையாட ரத்தம் சிந்தினா பயத்துலதான் அவங்க முடிவெடுத்த பயம் சஜித்திர பயத்துல அவங்க முடியும். இப்ப மீனவர பிரச்சனைக்கு என்ன சொல்லுவார், நான் இனி உங்களோடு தினம் உங்களுடைய நீங்கள் செல்லுகின்ற போது கடலுக்கு மீன் நான் உங்களோடு வரப்போ உடனே அரசாங்கம் அதுக்கு முடிவெடுக்கும். சரியா வந்துடுறாரு. ஒரு டீம், ஒரு போராட்டம் நடக்குது, ஒரு 1 வீக் இழுப்படுது, ஜனாதிபதி சொல்யூஷன் கொடுக்குறாரு, அவங்க போயிடுறாங்க. ஆனா அதுக்கு போது இவர் வந்து பார்த்துட்டு இவர் எல்லாம் பேசிட்டு போயிடுவாரு. அடுத்த டீம் வந்துருது. இப்ப மீனவர்கள் வந்திருக்காங்க. என்ன பிரச்சனை அந்த ஆளும் போட்டு இப்ப உதாரணம் சொல்ல போனா 2 செட் பண்ண வலிக்கிடுது, முடியல. ஆமா, எல்லா இடமும் இவர் உடனே கொழுவ போட்டு வெளியே வா. நினைக்கிற போதுக்கு இந்த லிஸ்ட்ல அடுத்து வர இருக்கிறது வந்து முச்சக்கர வண்டி சாரதிகள் நினைக்கிறேன். இல்ல ஜனாதிபதி வராட்டி பாருங்க. இல்ல இவரு உள்ளே, ஜனாதிபதி வெளியே. அடுத்தடுத்து இவர் ஏதாவது செஞ்சுக்கிட்டு அனுப்ப பாக்குறாரு போல. சரி பாப்போம் என்ன பிரச்சனை தெரியுமா டீல்ஸ். அதுல இருக்கிற இயல்பான பிரச்சனை என்னதுன்னா, இல்ல அனுராவை வந்து ஒரு தரம் என்ன சொல்ற அளவிட முடியாது. ஏன்னா சஜித்தோட எதிர்கட்சியில லாங் டைம் டிராவல் பண்ண, ரணிலோட மைந்த எல்லார மூளை எப்படி இயங்க மாட்டா அனுராவுக்கு தெரியும். அந்த மூளையை இப்ப எல்லார மூளையும் சேர்த்து ஒரு மூளை செய்து பக்கத்துல வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் டாய்
நீ இப்படியா போறான் ஒரு வாரம் வெயிட் என்று அது அந்த அந்த ரூட்டை தான் இப்ப போட்டுக்கணும். மற்ற இவ்வளவு நாளும் ஜனாதிபதியா இருந்தவங்க லாங் டைம் அரசியல் இல்லாம திடீர்னு வந்தது. ஆமா இந்த என்ன சொல் எதிர்கட்சி அரசியல்ல இவர் இப்ப கிட்டத்தட்ட உதாரணம் சொல்ல போனா தமிழ் கட்சிகள் என்ன செய்யணும்னா அவருக்கு தெரியும். ஏன்டா தமிழ் கட்சிகள் என்ன செய்யறது முழுக்க அவர்கிட்ட சொல்லியிருக்கு. ஆமா உண்மைதான். ஒரு தரட்டையும் ரகசியம் இல்லை. இப்ப எதிர்கட்சிகள்கிட்ட பிளானிங்ல ரகசியம் இல்லை. இவங்களை ஒண்ட பிளான் பண்ணா கூட நேற்று ஒரு ஆள் சொல்லிச்சுது. நேற்று ஒரு முக்கியமான ஆள், நான் உங்களுக்கு பேர் சொல்லல, ஒரு சிங்கள அமைச்சர் ஒரு ஆள். அப்ப நாங்கிட்ட என்ன ஃப்ரீயா இருக்கிறீங்க, ஒரு அரெஸ்ட் நடக்காதோன்னு கேட்டேன். நடக்காதோ என்ன எதிர்கட்சியை பார்த்து பயந்துட்டீங்களா? நாங்க ஏன் பயப்பட, அங்க மீட்டிங் முடிய எங்களை டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பகுதி சஜித்தோட மீட்டிங் நடக்குது, மற்ற ஆட்கள் எல்லாம் கதைக்கிறாங்கன்னு சொன்னால் அங்க இருந்து டெக்ஸ்ட் பண்றாங்க. இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர் எதிர்கட்சிக்குள்ள தங்களோட இன்டெலிஜென்ட் பவர்ஃபுல்லா இருக்கான். அப்படி கதம் அங்க தகவல் வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு தேவையானதெல்லாம். அங்க மீட்டிங் முடிஞ்சு பிரஸுக்கு போகும்போது என்பிபி பிரஸுக்கு போகுது. அத அவங்கள ஒரு அந்த என்ன சொல்ற பொலிட்டீஷியனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 அரசியல்வாதிகள் கையாளுறாங்க. ஆளுங்க என்னடா இவங்க டீல்ஸா மடிவ விளங்கி கொள்ளுங்க. எதிர்கட்சியில இருந்து மச்சான் சொல்லி உண்டா சாப்பிட்டு உண்டா பழகினவங்க, அந்த பழக்க தோஷம் இருக்குது. தயசரி ஒரு இடத்துல சொல்லி இருந்தார் பாத்தீங்களா, ஜனாதிபதிக்கும் எனக்கு நல்ல நெருங்கின உறவு இருக்குது, நாங்க நட்பா பழகுனாங்க, ஆனா அரசியல்லாம் நாங்க முரண்பட்டு கொள்றோம். அப்ப தயசரியே நம்பாதுங்க. ஐயோ உண்மையை சொல்லிட்டேனா, மறந்து போய். சரி இப்படிதான் டீல்ஸா, நீங்க என்ன தேவை கதைங்க எதிர்கட்சியில இருந்து இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அங்க போறாருன்னா உங்களுக்கு நேற்றே தெரியும். ஆமா ஆமா தெரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சந்திப்போம். ஹாப்பி சண்டே. உங்களுக்கு முறித்தாகட்டும், எல்லாருக்கும் முறித்தாகட்டும்.